நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார் ஒரே காமெடியாக பண்ணுறாரா? இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அனைத்து மதத்துக்கும் பொதுவான ஒரு ஆள். ஏன்னா பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மையர்லாம் இந்த மதசார்பற்ற கட்சிக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட போகிறோம்னு சொன்னோடனே எல்லா கோயிலும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டிருக்காருல. குறிப்பாக மாதா கோயிலில் முட்டி போட்டுட்டு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அது பார்த்து தான் ரொம்ப வைரலாக இருக்குது. விஜய் மாதாவே கையில் கட்ட இருந்துச்சுன்னா எடுத்து மண்டையில் போட்டுரும். ஐயோ, அந்த மாதிரி தான். ஏன்டா அப்படி நடிக்கிற அப்படின்னு. ஸோ இது வந்து அங்கே சர்ச்சில் இருக்கவங்க சொன்னது, நம்ம சொல்லலை, பார்த்தவங்க சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன அப்படின்னா, இருக்கிறவங்கலாம் கோமாளின்னு நினச்சிட்டு பண்ணுறது தான் இதெல்லாம். இப்போ அமெரிக்காவில் எடுத்துட்டிங்கன்னா ட்ரம்ப்பு கிறிஸ்டின் தான். ஆமாம், அது வேற வகை கிறிஸ்டின். அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. போப்பை மதிக்காமல் போப்பை போட்டு சண்டைக்கு இழுத்து அவர் டென்ஷன் ஆகி அவர் வந்து நீங்களாம் வந்து இந்த மாதிரி போர் நடந்தால் எத்தனை பேர் சாவான்னு தெரிஞ்சு உள்ள காட்டு மிராண்டின்னு நினச்சி பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அங்கேயே அப்படி போயிட்டுருக்கு. இவர் என்னமோ மாதா கோயிலுக்கு போனவுடனே அப்படி மாதா அப்படி இப்போ பாதிரியார் பார்த்தவுடனே யாரா அவர் எப்படி காமெடியாக இன்றைக்கி பாருங்க. இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கீங்க, தின்னு பக்கத்து மூணாவது வீட்டில் வந்து ஒரு லேடி வந்து நம்ம எப்படி இருக்கீங்கன்னு முட்டி போட்டு அப்படி நடந்தே வருதுன்னு நீங்கள் என்ன ஆவீங்க? இன்னும் அந்த அம்மாக்கு ஏதாவது மண்டை கட்ட கலங்கிடுச்சா திடீர்னு என் வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த பாதிரியார் பார்க்குறாங்க. இதெல்லாம் வினோதமாக இருக்குது, இங்கே எதுக்கு திருச்சிக்கு வந்தான் அப்படின்னு. புரியுதா? எங்கேயோ மாதா கோயில் இருக்கும்போது இந்த தொகுதியில் நிற்கும் போது தான் இந்த மாதா கோயில் உனக்கு தெரியும் வந்திருக்கு. ஞாபகம் வர்றது உனக்கு கண்டுபிடிச்சிருப்பார். திருச்சியில இந்த மாதா கோயில் இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பாதிரியாரே பார்ப்பேன். முன்ன பின்ன நீ வந்ததே இல்லையாப்பா, எதுக்கு இந்த கோயில்ல வந்து முட்டியை போட்டு இது பண்ணிட்டு இருக்க இப்படின்னு பாதிரியாரே ஒரு மாதிரியா பார்க்கும்போது அப்ப மாதா எப்படி பார்க்கும் பாருங்க, ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காமெடி பண்றது. ஏன்னா அது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான். விஜய் வந்து அரசியலில் ஒரு காமெடியன் தான். வடிவேல் அரசியல் வடிவேல் தான் விஜய். சினிமாவில் ஹீரோ, அரசியலில் வடிவேல் வந்து அரசியலில் வேற, சினிமாவில் காமெடியன். அப்படியே மாறுது அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடியன் தான். எதையோ ஒன்று பண்ணணுன்றக்கா மும்மத கோயிலுக்கு போகிறாங்க. அவர் போனோடனே அப்படியே இது பண்ணி கிளிகளுன்னு கிழிச்சிடும். பள்ளிவாசலுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்கல்ல இந்த பாய். அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும் வரவேற்பு பண்ணியிருக்காங்க. இந்து கோயிலில் டைரக்டாக படுத்து விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. சரணாகதி அடைஞ்சிட்டாரு அங்கே போய். அதாவது என்னன்னா, ஓட்டுனா எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் மக்களுக்கு தெரியுதோ, இந்த கூமுட்டைங்களுக்கு தெரியுதோ, காமெடியன்ஸுக்கு தெரியுதோ இல்லையா, இறைவனுக்கு தெரியும். நம்ம படைப்பில் இப்படி ஒரு வினோத பிறவியா அவரே யோசிச்சிருப்பாரு. என்னன்னா, நம்ம ஏதோ வித்தியாசமா படைச்சிருக்கோம், ஆனா படைச்சு விட்டதுக்கு அப்புறம் இப்படி வினோத பிறவியெல்லாம் நம்ம படைச்சிருக்கோமான்னு அவரே ஒரு நிமிஷம் கிளி நம்ம படைப்புல இப்படி ஒரு அரிய வகை பண்ணோம்னா இப்படி ஆயிடுச்சா, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அவரே வினோதமா பார்ப்பார். வினோத பிறவியா இருக்கானே. ஸோ அந்த மாதிரி ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மதத்தில் இப்போ இவன் படத்தில் வந்து முஸ்லீம்ஸை இப்போ தீவிரவாதியாக காட்டி அடிச்சு எழுதிட்டு போகிற மாதிரி காட்டுவானா, இங்கே வந்து சில கூமுட்டைகள் இருக்குல்ல, சினிமா ரசிகர்கள் பாய்கள் இருப்பா, தொப்பி வச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு கூட நின்று ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு என்னன்னா, யார் இது பண்ணாலும் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவன் எடுத்துக்கிறான். அவனை அடிச்சு எடுத்துட்டு போனாதான் தெரியும். அப்பதான் அவனுக்கு புரியும். அந்த ரசிகர்கள் மனநிலையை வந்து பயன்படுத்திக்கிறார். நான் எல்லா மத சார்பாகவும் எல்லாருக்காகவும் இருக்கிற ஒரு தலைவர் மாதிரி காமிச்சுக்கிறது தான். அது காமிச்சுக்கிறது அப்படி கிடையாது. இல்லை, எனக்கு என்னென்னா, இவர் லாஸ்ட்டாக இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை, திமுக வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு. அந்த பிரச்சனை முடிஞ்சதுமே இவர் வந்து ஒரு இது பண்ணுறார், இப்போ லெட்டர் வெளியிடுறார். இது வந்து லாஸ்ட் மினிட்ல நம்மளை வந்து திசை திருப்புறதுக்காக நிறைய வேலை பண்ணுவாங்க, நீங்கள் வந்து திசை திருப்பிடாதீங்க, கவனத்தை வேறு பக்கம் மாற்றிடாதீங்க, பூரா கவனத்தை இங்கே செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ டீலிமிட்டேஷன்ற ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அவர் திசை திருப்புறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லை, திசை திருப்புறதுக்காக பண்ணுறது வேற. அதை பற்றி உனக்கு என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா? டீலிமிட்டேஷன்னா என்ன தெரியும்? விஷயத்தை ஒருத்தன் சொல்கிறதா இருந்தால் இது இப்படிங்க, இது அப்படி, அதனால நீங்கள் டைவெர்ட் ஆகான்னு சொல்லலாம். சும்மாவே பார்த்துட்டு டைவெர்ட் ஆகாதீங்கன்னு சொன்னான்னா இப்போ அவன் ஒரு கூமுட்டன்னு அர்த்தம். எவனோ எழுதி கொடுத்ததை இது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ விஜய்க்கு தான் ஒன்றும் தெரியாது அப்படின்ற இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சும்மா ஒரு பேர் கட்சிக்காரங்கிட்ட அவனும் முட்டாள் தானே. அவனுக்கு இவன் என்ன சொல்கிறான்னு இவனுக்கு புரியாது, இவன் சொன்னால் அவனும் டம்மாரம் இவனும் டம்மாரம், ரெண்டு டம்மாரம் இது பண்ணிட்டு இருக்கல எல்லாரும். நீ எதை சொல்லு நான் கேட்டுக்கிறேன், நான் எதை சொல்லி நீ கேட்டுக்கிறேன்ற மாதிரி தான் அவங்க கதை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லி கருப்பு மேக்கப் போட்டிருக்கான் மூஞ்சியில். ஐயோ, இல்லை டேன் ஆகிடுச்சு வெயில போய். அதெல்லாம் இல்லை, கருப்பு மேக்கப். அது எதனால் அப்படி? அதாவது ரசிகர்கள் வந்து துடிச்சு போயிடுவாங்கல்ல, ஏன் நம்ம ஏரியாவுக்கு வரல, அண்ணன் வெயிலில் இருக்காரு
நம்ம வீட்டுக்காரர் வெயில்ல சார் இருக்காரு. நான் கூட ஒரு நிமிஷம் வெயில்ல போய் தான் கருத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அதாவது இந்த மாதிரி அரசியல் கிரிமினல் அந்த உலகத்திலே எவனும் பார்த்துருக்க மாட்டான். ஓஹோ, இப்படி ஒரு அரசியல் கிரிமினல் ட்ரம்ப் கூட அப்படி கிடையாது. ட்ரம்ப் கூட ட்ரம்ப்புக்கே ட்ரம்ப் கொடுப்பாரு போல. ஆமா, அந்த மாதிரி இவர் சாயந்தரமா அவர் 1/2 மணி நேரம் போனாராம், அதில் அப்படி கருன்னு ஆயிட்டாரா. அடுத்த நாள் பார்த்தா அப்படி கலர் வெள்ளை ஆயிட்டாரு. நான் இதுதான் மேக்கப்னு நினைச்சேன். ஆமா, இந்த வெள்ளையா வந்தது மேக்கப், அது கருப்பா போட்டதுதான் மேக்கப். ஓஹோ, போட்டு உடனே இவளுக்கு எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவளோட ஐயோ அண்ணன் கருத்து போயிட்டாரு, அண்ணன் கருத்துட்டாரு, புருஷன் கருத்துட்டாரு, நம்ம எதிர்கால புருஷன் கருத்துட்டாருன்னு நினைப்பாங்கல்ல. அந்த கும்பல் பூரா பார்த்த உடனே ஐயோ கருத்துட்டாருன்னு, சரி நம்ம ஏரியாவுக்கு வர வேணாம், வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு. எப்படி அண்ணன் பிரச்சாரத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. அதுக்காக பண்ண மாய வேலை தான் அது. மகா திருட்டு பயமா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு கிரிமினல் அந்த உலகமே பார்த்துருக்கு அரசியல். நானே யோசிக்கிறேன், இப்படியுமா ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அதாவது இவங்க வந்து கருப்பு கொடி ஏற்றுங்க, இந்த மாதிரி நாங்கள் கொளுத்துறோம், நகலை கொளுத்துறோம் அப்படின்றாங்க. எம்பிங்கெலாம் போய் பாராளுமன்றத்தில் வந்து பெரிய சம்பவம் பண்ணுறாங்க. இவர் சம்மந்தமே இல்லாமல் விசில் கோலம் போடுங்க அப்படின்றார். விசில் கோலம் அதாம என்ன நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுமா. என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு ஓட்டிட்டு, இதோ நம்ம எப்படி ஆட்டையை போடுறது தமிழ்நாட்டை, எப்படி நம்ம முதலமைச்சராகனா நம்ம அந்த அந்த கார் பைத்தியமா. இப்போ வந்து என்னதான் காசு கொடுத்தாலும் அந்த சிஎம் போகிற கெத்து இருக்குல்ல, முன்னாடி பைலட்டை அது இது போலீஸ், இதை வந்து போக முடியாது. அந்த பதவிக்கு வந்தால் தான் போக முடியும். அதுக்கு ஆசைப்பட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. காரில் சிஎம் மாதிரி போகிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறான். ரெண்டாவது வந்து போலீஸ் தான் சல்யூட் அடிக்கணும், சினிமா மாதிரி. இந்த 2 விஷயத்துக்காக தான் அவன் வந்து அரசியல் வரானே தவிர வேறு எந்த காரணமே கிடையாது. ஆக முடியாது. அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் மனசாட்சியை தொட்டு அவன் சொல்லுங்க, அது தவிர எனக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, ஊழலான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை ஒழிக்கிறதுக்கு நான் வரேன் அப்படின்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இவன் டெய்லி ஒரு போலீஸ் ஒரு பிள்ளைக்கு பின்னாடி அனுப்பிவிடுவானா? என்ன கேமரா வைக்க போறாரு, இல்லை ஒரு பிள்ளைக்கு தலையில கேமரா மாட்டி எல்லா தொகுதியிலையும் எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன கேமரா இல்லையாம்மா இப்போ எல்லா தொகுதியிலையும்? இல்லை, அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் மென்டல்மா. நீங்கள் ஒரு ஆள்லாம் பேசுகிறான்னு அவன் வந்து என்ன இது பண்ணி, இப்போது காலையில் ஆனோடனே ஒரு வீட்டு வாசல்லையும் போலீஸ் நிற்கும், அந்த பிள்ளைங்க போனோடனே பின்னாடி போய் விட்டுட்டு திருப்பி சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சோடனே கூப்பிட்டு வந்து விடுவாங்களா? என்ன பண்ணுவேன்? இல்லை, அதான் தெரியல. அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை வந்து கடத்துறாரு. இங்கே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்றது. அது என்னதான் கொடுப்பீங்கன்னா அதுக்கும் இந்த மாதிரி கேமரா இப்போ லைட்டு போடு பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவரும் விளங்காதம்மா. என்னத்தையும் அவனை சொல்லிட்டு ஏமாற்றி அவனுக்கு பதவிக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும், தனாவட்டு திமுறா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பதவி. ரெண்டாவது, இப்போது விஜய் சங்கீதா அவங்களுடைய விவாகரத்து பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இப்போ அந்த விவாகரத்து வழக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு அதிகமான ஜீனாம்ஸு கேட்டாங்க. ஒரு படத்துக்கே 200 கோடி சம்பளம் வாங்குறவரு இத்தனை வருஷமாக உழைச்சிருக்காரு, இப்போ அதிகப்படியான சொத்து இருக்கும், பிள்ளை குட்டிக்கே இருக்குது, அதனால் அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. ஒரு 35 கோடிக்கு மேலே ஒரு பைசா நான் தர முடியாது, என் பிள்ளை குட்டிக்கு நான் பார்த்துக்கிறேன். 100-200 கோடி சம்பளம்லாம் யாருமே விஜய் கொடுக்கல, தெரிஞ்சுக்கும் போது. அதுவே போய் தானா? அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி இவங்கள ஆரம்பிச்சு பார்ட்னர்னு போட்டுருவாங்க. அந்த கம்பெனி விஜய்க்கு சம்பளம் கொடுக்கும். அவங்க மேனேஜர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மேனேஜராக வேலை பார்க்குறான்னா அவன்கிட்ட எப்படி 200 கோடி வரும்? ஓன்ட்டே 200 கோடி கிடையாது. அதாவது என்கிட்ட ஒருத்தர் ஆபீஸ் பாயா வேலை பார்க்கறான், அவனே எனக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் தர்றான்னா அவன் என்ன கொள்ளக்காரனா? எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவன் மேனேஜரே வந்து உனக்கு ப்ரொடியூசரா கம்பெனிக்கு, புரியுதா? அவர் வந்து இவருக்கு சம்பளம் கொடுத்து தருவாருன்னு சொல்லி இவங்களா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பேப்பர்ல எழுதிக்கிட்டு அதை அடுத்த ப்ரொடியூசர்கிட்ட காட்டுது. போன படத்துக்கு 100 கோடி வாங்கினேன், சம்பளத்தை இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு தில்லுமுள்ளு வேலை. அப்ப இப்ப என்னன்னா, இப்ப காவல்துறை சிபிஐ என்ன விசாரிக்கணும்னா, யாரா அந்த மேனேஜர், உனக்கு எப்பறம் 200 கோடி வந்துச்சு, என்னடா கணக்காட்டி காட்டணுமா இல்லையா கேட்பாங்க. அவன் என்ன கணக்காட்டி இருக்கான்னா, நாங்க வெளியே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்குறோம், 200 கோடி கடன் வாங்கி மேனேஜர் பேர்ல ப்ரொடியூசரா போட்டுறது. சரி, அவன் வந்து வெளி ஃபைனான்ஸ்காரன்ட்ட 100 கோடியை வாங்கி விஜய் கொடுத்துறது. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஒரு 200 கோடி செலவு பண்ணுவான். அப்போ வர்ற காசுல முதல்ல 100 கோடி அவங்க எடுத்துக்குவாங்க, எடுத்து ஃபைனான்ஸ்காரனு கொடுத்துருவாங்க. மீதி வர்றதை தான் அவன் எடுக்கணும். அவனுக்கு ஒரு 100 கோடி கூட தேராது, லாஸ். அதோட அவன் ஓடி போயிடுவான், அவன் மறந்து குடிச்சிடுவான். இல்லை மறந்து குடிக்க மாட்டாங்க, ஏதோ தவிர ஓடி போயிடுவான். 1000 கோடி வச்சுக்கணும், 100 கோடி லாஸ் ஆன. இப்போ உள்ள பெங்களூர் ப்ரொடியூசர் அதே மாதிரி அவர் 1000கணக்கான கோடி வச்சிருக்காரு, இதில் 300 கோடி அவுட்டு. இந்த ஜனநாயகன் ப்ரொடியூசர்
அப்போ இன்னொரு படம் நடிச்சு தரேன்னு சொல்லி அதில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ இதுதான் இவங்களோட தில்லுமுள்ள தர. அவன்கிட்ட காசும் கிடையாது, நான் கிடையாது. காசு இருக்குது, ஆனால் எல்லாமே பொய். ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் வாங்கி போட்டது, ஏற்கனவே இடம் வாங்கி போட்டது, வீடு கட்டிட்டுல, அதுதான் வேல்யூவாக போய் 2,000 கோடி கிட்டத்தட்ட இருக்குது.